திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. ஏற்கனவே நமக்கு தெரியும் நடிகர் ராகவா லாரன்ஸ் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் அரசியலில் வரதை பற்றி உங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பினார். உடனே அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறாரா இப்படிலாம் பேசப்பட்டது. பட் இன்னைக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. நான் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலெல்லாம் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு படிப்படியாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை. இப்போ அவர் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவாரா மாட்டாரா? ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து முதலமைச்சராக இருக்கார். அவருடைய மாஸ் என்பது வேற, ஒரு லீடிங் ஹீரோ. அவருடைய தலைமையில கட்சி இப்போ முதலமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுகிறார் திரு விஜய் அவர்கள். ஸோ இந்த நிலைமையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களை தாவேகாவினர்னு சொல்லலை, திரு விஜய் அவர்களும் சொல்லலை. மாறாக அவரே சொல்லிக்கிட்டார் நான் அரசியலுக்கு வர்றதா வேண்டாமான்னு சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கேட்டார். உடனே செய்திகள்லாம் என்ன போட்டாங்க, திருச்சி கிழக்கில் இவர் நிற்கிறாருன்னு சொல்லி. இது குறித்து எந்த ஒரு நேரடி மறைமுக அறிவிப்பும் தாவேகாவிடமிருந்து வராத ஒரு சூழலில் மறுபடியும் அவரே அப்பியராகி நான் நிற்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்துறேன். அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதா நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க, அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல். திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேறு எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையாக, அடி மேலே அடி எடுத்து வச்சு அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன காய்கறி கடையாக போய் வாங்குறதுக்கு? இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக உழைக்க போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்கே நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யார் கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகாக பண்ணுவோம். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.